ஓம் சாந்தி. பிரகாஷ்மணி தாதி அவங்க சொன்னது பார்க்கலாம். ஓம் மண்டலியில் பாபாவின் குழந்தைகள் ஆன்மீக மலர்ச்சி பெற்று மனம் பரப்பி கொண்டிருந்த வேளையில் மனம் பொறுக்காத எதிராளிகள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தலாயினர். கராச்சியில் அக்காலத்தில் TL வாஸ்வானி என்ற ஒரு சாது இருந்தார். அவர் அங்கு மீராவின் சாட்சி என்ற பெயரில் ஒரு சத்சங்கம் நடத்தி வந்தார். இதன் காரணமாக மக்களிடையே செல்வாக்கு உடையவராகவும் மதிப்புக்கு உரியவராகவும் இருந்தார். எதிராளிகள் இந்த சாதுவை ஓம் மண்டலிக்கு எதிராக திருப்பினால் பெரும்பாலோருடைய ஆதரவு தங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என நினைத்து அவரிடம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தம் பக்கம் சேர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர். இவர்கள் சமுதாய அந்தஸ்தில் பிரபல புள்ளிகளாக இருந்த காரணத்தால் சாதுவும் இவர்கள் பேச்சை நம்பினார். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தங்கள் உத்தேசித்திருக்கும் ஓம் மண்டலிக்கு எதிரான தர்ணா போராட்டத்திலும் கலந்து கொள்ள அவரது சம்மதத்தையும் எதிராளிகள் பெற்றுவிட்டனர். இந்த விவரங்கள் பாபாவின் காதுக்கு எட்டியது. ஓம் மண்டலியை பற்றி சரியான உண்மைகளை சாது அறியும் வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று பாபா விரும்பினார். உடனே பாபா சாது வாஸ்வானிக்கு குழந்தைகள் மூலமாக அழைப்பு விடுத்தார். சாதுவை சந்திக்க சென்ற குழுவிற்கு சகோதரி சந்திரமணி தாதி முதன்மை பெற்றிருந்தார். அன்று சிறுமியாக இருந்தார். இன்று பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் தலைமை நிர்வாகிகளிலிருந்து ஒருவராகவும் பஞ்சாப் மண்டல இயக்குநராகவும் இருந்தார். இவர்கள் சாதுவிடம் சென்று ஓம் மண்டலிக்கு வருமாறு பாபாவின் சார்பாக அழைத்தனர். மேலும் பொறாமையுள்ள சிலர் கூறும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் ஓம் மண்டலிக்கு நேரில் வந்து அங்கு உள்ளவர்களின் அனுபவங்களை விசாரித்தறிய வருகை தர வேண்டும் என்றும் விண்ணப்பித்தனர். சாது சகோதரி சந்திரமணி அவர்களிடம் கடவுள் ஞானம் என்பது என்ன, இதில் உங்கள் அனைவருக்கும் விசுவாசம் இருக்கின்றதா என கேட்டார். இதற்கு சகோதரி பதில் கூறினார். இந்து மத சாஸ்திரங்களில் இன்னும் புரியாத புதிர்களும் இன்னும் பல வேதாந்த ரகசியங்களுக்கும் தெல்ல தெளிவாகவும் தங்கு தடையின்றியும் தர்க்க ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் விளக்கம் அளித்தார். இனிமையாகவும் ஆன்மீகமாகவும் மென்மையோடும் சத்தியம் நேர்மை தர்மத்தை பற்றி பேசியதை கண்டு சாது மகிழ்ச்சி அடைந்தார். இளம் வயதினரான இவர்கள் எவ்வளவு அருமையான பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என எண்ணி வியந்தார். இதனைத் தொடர்ந்து சாது மற்ற சகோதரிகளின் அனுபவத்தையும் கேட்டார். சகோதரிகள் ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் பார்த்தறிந்த சூட்ச்ம காட்சிகள் பரமாத்மாவின் நினைவில் அவர் வழியில் தூய்மையை கண்டுபிடித்து வாழ்வதில் தங்கள் அனுபவம் செய்யும் பேர் இன்பத்தையும் இதன் மூலம் உலகம் காண இருக்கின்ற மறுமலர்ச்சியில் தங்களது நம்பிக்கையையும் விரிவாக எடுத்துரைத்தனர். இவற்றையெல்லாம் சாது மிக்க கவனமாக கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் சகோதரிகள் அங்கிருந்து விடைபெறும் முன்பாக சாதுவிடம் ஓம் மண்டலிக்கு எப்பொழுது வருகின்றீர்கள் என கேட்டனர். இதற்கு சாது நான் இப்பொழுதே உங்களுடனே வருகின்றேனே என்று கூறி தன் சகாக்களின் காரை அனுப்புமாறு கூறினார். சகாக்களிடம் சில நிமிடங்களிலேயே அங்கிருந்து புறப்பட்டு காரில் வந்து அமர்ந்தார். அங்கே அப்பொழுது சத் சங்கிற்கு வந்திருந்தவர்களிடம் தாம் ஓம் மண்டலிக்கு செல்வதாகவும் கூறினார். ஆனால் சாதுவின் சீடர்களைப் போல இருந்த சிலர் ஓம் மண்டலி எதிர்ப்பாளர் கோஷ்டியை சேர்ந்தவர்களாய் இருந்தனர். சாது ஓம் மண்டலிக்கு செல்வதை சிறிதும் விரும்பவில்லை. அங்கு சென்றால் சாது முற்றிலும் மாறிவிடுவார். ஓம் மண்டலியிலேயே தங்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி நடந்துவிட்டால் தாம் போட்ட திட்டங்கள் தங்கள் சத் சங்கம் என்ன ஆகும் என்று பயந்தனர். எனவே அவர்கள் அனைவரும் காரை சூழ்ந்து கொண்டு ஓம் மண்டலிக்கு இப்பொழுது போக வேண்டாம் என்று இல்லாத பொல்லாத காரணங்களை கூறினர். சாது எவ்வளவோ கூறியும் அவர்கள் கடைசி வரை மன்றாடி கொண்டே இருந்தனர். முடிவில் சாது காரை விட்டு இறங்கி சகோதரிகளிடம் விரைவில் ஓம் மண்டலிக்கு வருவதாக பாபாவிடம் கூறுமாறு கேட்டுக்கொண்டு விடை கொடுத்து அனுப்பினார். சாது ஓம் மண்டலிக்கு சென்று வந்தால் தங்களுக்கு அவரது ஆதரவு நிச்சயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட எதிராளிகள் சாது ஓம் மண்டலிக்கு செல்லாமல் இருக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர். பிரபல வணிகர்கள் சாதுவை சந்தித்தனர். மீண்டும் பழைய கதைகள் எல்லாம் சொல்லி குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் ஆளாக்கி சாதுவின் மனதை மாற்றிவிட்டனர்.
இப்பொழுது சாது இவர்களையே நம்ப ஆரம்பித்தார். அன்று சகோதரிகளிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது தனக்கு ஏற்பட்ட அளவற்ற ஆனந்தத்தை அறிவிழந்து போயிருந்தார். சாது வாஸ்தானி நல்ல மனிதர்தான், ஆனால் கோழையாக இருந்தார். இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்களை நம்பினார். அவர்களின் வற்புறுத்தலுக்கும் பலியானார். இதற்கடுத்த ஒரு வார காலத்தில் ஓம் மண்டலியை எதிர்த்து போராட்டம் ஆரம்பித்தது. இதற்காக ஓம் நிவாஸ் கட்டிடத்திற்கு முன் ஆயிரக்கணக்கில் கூடினர். இதில் சாது வாஸ்வானியும் கலந்து கொண்டார். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தவர்கள் கூட்டம் சேர சேர வன்முறையில் இறங்க ஆரம்பித்தனர். முதலில் வெளியில் இருந்த பூங்காவை அழித்தனர். பின்னர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தனர். தொடர்ந்து உள்ளே நுழைவதற்காக சுவரையும் இடிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு அங்கிருந்த மனிதர் யாவரும் விலங்குகளாக மாறி செயல்பட்டனர். இடிந்த சுவர் வழியாக உள்ளே நுழைய முயற்சித்து கொண்டிருந்த வேளையில் போலீஸ் வந்து சேர்ந்தது. சாது வாஸ்வானி போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டார். பலர் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். ட்ரிபியூனல் சாது வாஸ்வானி ஸ்ரீ கிருஷ்ண பக்தர், கீதையில் நம்பிக்கை உடையவர், நல்ல பணிகளையும் சான்றோரையும் மதிக்கக்கூடியவர். ஆனால் ஓம் மண்டலியை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை அவர் நம்பியதால் எதிர்ப்பாளர் குழுவில் சேர வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உண்டாயிற்று. அவரது துரதிர்ஷ்டம், அவர் விரும்பியும் ஓம் மண்டலிக்கு போக முடியாமல் போயிற்று. உண்மையும் நேரில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்துவிட்டார். பாபாவின் அரிய சேவைகளை நேரில் கண்டறியாததாலும் எதிர்ப்பாளர் கூட்டத்தில் சேர்ந்து கைது செய்யப்பட்டதாலும் அவருக்கும் பாபாவிற்கும் உண்மைக்குமான இடைவெளி இப்பொழுது அதிகமாகிவிட்டது. விசுவாசத்திற்கு பதில் விரோதம் வளர்ந்தது. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எதிராளிகள் சாதுவை மேலும் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தனர். அக்காலத்தில் சிந்து மகாண அரசு இந்துக்களும் முஸ்லிம் பிரதிநிதிகளும் சேர்ந்து கூட்டு மந்திரி சபையாக இருந்தது என்பதை ஏற்கனவே அறிவோம். இப்பொழுது மீண்டும் இந்து பிரதிநிதிகள் மூலமாக மாகாண அரசுக்கு நிர்பந்தம் கொண்டு வந்தனர். ஓம் மண்டலிக்கு தடை விதிக்காவிட்டால் ராஜினாமா செய்வதாக அச்சுறுத்தினர். என்றாலும் முதன் மந்திரி சபையை கூட்டி தைரியமாக பேசினார். மக்கள் ஒவ்வொருவருக்கும் மத சம்பந்தமான பூரண சுதந்திரம் உண்டு. மக்கள் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வழிபாடுகள் செய்வதை சட்டம் அனுமதிக்கிறது. எனவே தடை விதிப்பது என்பது சாத்தியமானது அல்ல. ஆதலால் யாருடைய வற்புறுத்தலுக்கும் அரசு பணியாது என்றார். கடந்த காலங்களில் கூட பெரிய பெரிய ஆன்மீக இயக்கங்களில் பங்கு பெற்றார். எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருந்திருக்கின்றனர். உயர்ந்த தத்துவங்களை போதித்த தலைவர்களும் அனாவசியமான கஷ்டத்திற்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றனர். அதை போலவே இன்று ஓம் மண்டலி நிலையும் உள்ளது என்றார். சட்டப்படி அரசு என்ன செய்ய முடியுமோ அது ஏற்கனவே செய்தாகிவிட்டது. உண்மையில் தடை விதிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளும் ஓம் மண்டலி எதிர்ப்பாளர்கள்தான் என்றும் மேலும் கூறினார். இது நடந்தது சிந்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் 26 மார்ச் 1939. இவ்வாறெல்லாம் தீர்மானமாக முதல்வர் பேசிய போதிலும் இவ்விஷயத்தில் சபையில் பிளவு ஏற்படும் என்று பயந்தார். இதனால் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார். இதன் முடிவு ஓம் மண்டலியில் நடப்பது என்ன என்பதை மீண்டும் ஆராய்வதற்காக ஒரு ட்ரிபியூனல் அமைப்பிற்கு ஒப்புக்கொண்டார். ட்ரிபியூனல் அமைக்கும் முடிவு ஏற்பட்டதுமே அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்துவிட்டது. காரணம், அந்த ட்ரிபியூனலில் அங்கம் வகிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்திலிருந்தே ஓம் மண்டலிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களாவார். இதில் அக்காலத்தில் பிரபலமாயிருந்த சிந்து அப்சர்வர் என்ற பத்திரிகை நிறுவனத்தின் அதிபரும் இதை போன்ற வேறு நிறுவனங்களின் சம்பந்தம் உடையவர்களும் விசாரணை குழுவில் சேர்க்கப்பட்டு இருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஓம் மண்டலி சார்பாக ட்ரிபியூனல்கள் பற்றி சில ஆலோசனைகளை அரசுக்கு அனுப்பப்பட்டது. 1. இந்த ட்ரிபியூனலில் பாராபட்சம் காட்டாத வேறு சில உறுப்பினர்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது. 2. ஓம் மண்டலிக்கு வருபவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்து முடிவு எடுப்பதற்குரிய சூழ்நிலைக்கு தடையாக இருந்த சட்டம் 166 வாபஸ் பெற வேண்டும் என்பது. 3. சுமூக நிலை ஏற்படும் வரை
விசாரணைக்கான கெடுவை சிறிது தாமதம் செய்ய வேண்டும் என்பது. 4வது, விசாரணையின் போது ஓமண்டலி சார்பாக சட்ட நிபுணர் ஒருவர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது. 5வது, பொதுவான சாட்சிகளை விசாரிக்க விசாரணை குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது. 6வது, விசாரணை குழுவின் விசாரணை எந்த அடிப்படையில் அமைந்திருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்பது. ஆனால் இந்த ஆலோசனைகளை எதையுமே அரசு ஏற்காமல் நிராகரித்து விட்டது. இவ்வாறாக நீதிக்கு புறம்பான சூழ்நிலையே உருவாகி கொண்டு இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு மண்டலி பிரதிநிதிகள் தங்களுக்குள் கருத்து பரிமாறவும் அனுமதிக்கப்படாமல் விசாரணை குழுவில் தங்கள் சார்பாக சட்ட நிபுணர் அனுமதிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த விசாரணையில் கலந்து கொள்ள ஓமண்டலி மறுத்துவிட்டது. இதனை அடுத்து ஓமண்டலியை சேர்ந்த பலர் ஓமண்டலி இயங்குவது பற்றி கருத்து தெரிவிக்க தாங்கள் சாட்சியாக வர தயாராக இருக்கிறோம் என்று தனித்தனியாக ட்ரிபியூனல் உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பினர். எனினும் யாருக்கும் ட்ரிபியூனலிருந்து அழைப்பு ஏதும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் ஓமண்டலி சார்பாக யாரும் விசாரிக்கப்படாமலே ஓமண்டலியிலிருந்து எந்தவித விளக்கமும் பெறாமலே விசாரணை குழு ஒருதலைபட்சமாக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது. இதன்படி ஓமண்டலியில் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்பொழுது அங்கு இருப்பவர்களும் அங்கிருந்து தனித்தனியே பிரிந்து சென்றுவிட வேண்டும். இதற்கான தக்க நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. விசாரணையின் குழுவின் தீர்மானம் சபை முன் வைக்கப்பட்டது. விசாரணை குழுவின் முடிவுகள் முறைகேடானவை என்றும் விசித்திரமானது என்றும் மற்ற அங்கத்தினர்கள் மிக கடுமையாக சபையில் விமர்சித்தனர். ஓமண்டலிக்கு ஒரு சிலர் தனித்தனியாகவும் மற்ற பலர் குடும்பமாகவும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எனினும் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அன்பு பிணைப்பில் இருக்கின்றார்கள். இவர்களை எப்படி பிரிக்க முடியும்? கணவனிடமிருந்து மனைவியையும் குழந்தையை அதன் பெற்றோரிடமிருந்து பிரிக்க முடியுமா? மேலும் இவர்களை தவிர ஏற்கனவே ஓமண்டலியிலேயே இருப்பவர்களை என்ன செய்வது? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலேயே அவசரமாக எடுத்த விசித்திர முடிவு என்பது பொதுவான கருத்தாக இருந்தது. இதனை சில பத்திரிகைகளும் வன்மையாக கண்டித்து எழுதியது. சில எழுத்தாளர்கள் இந்த அநீதியை கண்டித்து பத்திரிகைகளுக்கு எழுதினார்கள். இன்னொருவர் இதை பற்றி ஆளுநருக்கு எழுதினார். அக்கடிதத்தில் மத சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஓமண்டலியில் இருப்போரை பிரிந்து செல்லுமாறு விசாரணை குழுவினர் தீர்மானித்தனர் என்றும் சட்டம் குழப்பங்களை உருவாக்கும் அரசியல்வாதிகளுக்கு துணை இருக்கவா, ஒழுக்கத்தை வளர்க்கும் ஓமண்டலி போன்ற ஆன்மீக இயக்கங்களுக்கு இல்லையா? உண்மையில் ஓமண்டலியை சேர்ந்தவர்கள் அமைதியை விரும்புபவர்கள், மத நம்பிக்கை உடையவர்கள், சமுதாய சீர்திருத்தவாதிகள். ஆதலால் இவர்களுக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டுமே அல்லாது பிரிந்து செல்லும் நடவடிக்கைக்கு அனுமதி அளிக்க ஆகாது என்றும் எழுதியிருந்தார். இத்தனை எதிர்ப்புக்கு இடையிலும் மந்திரி சபையில் ஏற்படும் பிளவை தவிப்பதற்காக சுய நலமிகுதியால் நீதி புதைக்கப்பட்டு ஓமண்டலிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பமாயின. யார் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள்? சாட்சியங்களின் விவரங்கள் என்ன? எந்த குற்றத்திற்காக ஓமண்டலிக்கு எதிராக தீர்மானித்தார்கள் என்ற விவரம் ஓமண்டலிக்கு தெரிவிக்கப்படவில்லை. விசாரணை விவரங்கள் அடங்கிய நகலும் தருவதற்கு மறுத்துவிட்டனர். சுருக்கமாக நீதியை கொன்றுவிட்டார்கள் என்பதே இதன் விளக்கம். சிந்து மாகாண அரசின் முதல்வருக்கு விசாரணை குழுவின் தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை ஆயினும் தனது சபையில் எதிர்ப்பு கோஷ்டியை திருப்தி செய்யும் நிர்பந்தம் அவருக்கு இருந்தது என்பது பின்னர் தெரிய வந்தது. பிரத்யேகமாக தன் சக அமைச்சர் ஒருவர் மூலமாக ஓமண்டலிக்கு ஒரு செய்தி அனுப்பினார். ஓமண்டலியை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் இல்லாமல் பக்கம் பக்கமாக 4-5 பங்களாக்களில் தங்கி கொண்டு தங்கள் சத்சங்கை நடவடிக்கைகளை சிறிது காலம் தீவிரப்படுத்தாமல் தொடர்ந்து செயல்படலாம் என்றும் இதன் மூலம் நாளடைவில் எதிர்ப்பு குறைந்துவிடும் என்றும் தான் நம்புவதாகவும்
உண்மையில் ஓம் மண்டலிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் எண்ணம் எதுவும் அரசுக்கு இல்லை என்பதே முதல்வர் அனுப்பிய செய்தியின் சாரம். மேலான தந்தை தன் குழந்தைகளை அவரவர் விருப்பப்படி திருப்தி செய்கின்றார் என நினைத்து ஓம் மண்டலி சமாதானம் அடைந்தது. வழக்கம் போல சிவபாபா பிரம்மாவின் கமலவாய் மூலம் ஞான அமிர்தத்தை வழங்கி கொண்டு இருந்தார். சத் சங்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருந்தது. வழக்கமாக குழந்தைகள் அதிகாலையில் கிளிப்டன் பீச்சுக்கு சென்று வருவதும் தொடர்ந்தது. சர்வ சக்திவான் பரமாத்மாவை எதிர்த்து வென்றவர் யாரேனும் இருக்கின்றாரா? ஓம் மண்டலியை எதிர்த்து போராடுவதற்காக ஹைதராபாத்தில் இருந்து கராச்சி வந்து ட்ரிபியூனல் அமைத்து ஓம் மண்டலிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற செய்து வெற்றி கண்டவர்கள். இத்தனை எதிர்ப்புக்கு இடையேயும் ஓம் மண்டலிக்கு வந்து கொண்டிருந்தவர்களின் தூய்மை, சேவை, அசைக்க முடியாத நம்பிக்கை முன் கலைத்து போய்விட்டனர். ஒவ்வொருவராக கராச்சியை விட்டு ஹைதராபாத் திரும்ப முற்பட்டனர். இவர்கள் இத்தனை நாளாக தங்களது நேரத்தையும் பொருளையும் சக்தியையும் வீணாக்கி கண்ட பலன் கடவுளுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டதுதான். கடவுளின் வழிபற்றி நடந்தவர்களின் மனம் நோகும்படி பல துன்பங்களுக்கு ஆளாக்கிய இவர்கள் அதன் பலனை விரைவிலேயே அனுபவிக்க ஆரம்பித்தனர். இத்தனைக்கு இடையேயும் ஓம் மண்டலியை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் இவர்களை விட்டு அகலவே இல்லை. ஓம் பாபாவிடம் இருக்கும் பணம் விரைவில் கரைந்து போய்விட வேண்டும் என்றும், இத்தனை பேரை வைத்து அவர் எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும் என்றும், விரைவிலேயே சத்து சங்கம் மூடப்பட்டு குடும்ப பெண்கள் தானாகவே தங்கள் வீடு தேடி திரும்ப போகிறார்கள் எனவும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டனர். அந்த நாளை எதிர்பார்த்து காத்தும் இருந்தனர். இது அவர்கள் தங்கள் அறியாமையிலிருந்து விடுபடவில்லை என்பதையே காட்டியது. ஓம் மண்டலியை நடத்தி கொண்டு இருப்பது யாரோ ஒரு மனிதர் அல்ல என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஓம் மண்டலி என்பது ஒரு சிலர் கூடும் பஜனை மடமோ அல்லது ஒரு சிறு மத அமைப்போ அல்ல. அது எல்லாம் வல்ல இறைவனால் மனித குல ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக புது உலக நவ நிர்மாணத்திற்கு அஸ்திவாரமாக நிறுவப்பட்டிருக்கிற ஒரு உலக பல்கலைக்கழகம். பணம் சம்பாதிப்பது அல்ல இதன் குறிக்கோள். எனினும் எதிர்ப்பு குழுவினர் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஓம் மண்டலி நடவடிக்கைகள் விரைவில் அஸ்தமித்துவிடும் என நம்பினர். இந்நிலையை துரிதப்படுத்த வேண்டுமென நினைத்து ஓம் மண்டலிக்கு யாரும் டொனேஷன் கொடுக்க வேண்டாம் என்று விண்ணப்பித்து பத்திரிகையில் விளம்பரம் செய்தனர். ஓம் மண்டலி யாரிடமிருந்தும் டொனேஷன் தானாக வருவதாய் இருந்தாலும் ஏற்பதில்லை என்ற விவரம் இந்த அப்பாவிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. தியாகத்தாலும் யோக பலத்தாலும் அளவற்ற நம்பிக்கையிலும் இறைவனது பாதுகாப்பிலும் நடந்து வருகின்ற இந்த அமைப்பை பொருளாதார பகிஷ்கரிப்பு என்ன செய்துவிட முடியும்? அது நாளுக்கு நாள் தொடர்ந்து அமைதியாக விருத்தியாகி கொண்டே இருந்தது. இதற்கு இடையில் தங்கள் புதல்வியரை வலுக்கட்டாயமாகவோ கோர்ட்டு உத்தரவு பெற்றோ ஓம் மண்டலியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட சகோதரர்களின் நிலை என்ன? தங்கள் புதல்வியர் பழைய குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் என நினைத்தது நடக்கவில்லை. அசைவ உணவு ஏற்பதோ, விலை உயர்ந்த ஆடம்பர ஆடை அணிகலன் அணிவதோ, சினிமாவுக்கு போவதோ, திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவோ இல்லை. மாறாக எல்லாம் வித உலகாயுத விஷயங்களில் இருந்தும் தங்களை முற்றிலும் விடுவித்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டு கடவுள் நினைவிலேயே காலங்கழித்து வந்தனர். இவர்கள் இவ்வாறு இருந்த காரணத்தால் பெற்றோரும் மற்றவரும் கூட தங்கள் இஷ்டம்போல் சுதந்திரமாக உல்லாச வாழ்க்கை நடத்த முடியாமல் இருந்தது. முடிவில் அன்பே வென்றது. தங்கள் குழந்தைகளின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் மகிழ்ச்சியை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் என நினைக்க ஆரம்பித்தனர். ஆன்மீக வாழ்விலேயே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் அவ்வாறே நடக்கட்டும் என எண்ணி அவர்கள் ஓம் மண்டலியில் இருக்க சம்மதம் தெரிவித்து கடிதம் கொடுத்து அனுப்பி வைத்தனர்.
இவ்வாறாக தன் பெற்றோரை விட்டு வெற்றிகரமாக ஓம் மண்டலிக்கு திரும்பி வந்த குழந்தைகளை பாபா அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டார். ஒரு சில பெற்றோர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை அறிந்த எதிர்ப்பாளர்கள் தங்கள் சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அந்த குடும்ப தலைவிகளிடம் அவர்கள் குழந்தைகளின் நிலை பற்றி இல்லாத பொய்களை சொல்லி தங்கள் புதல்வியரை வீட்டுக்கு திரும்பி அழைக்குமாறு வற்புறுத்தினர். இந்த பொய்களை நம்பாத மற்றவரை சாதி பிரதிஷ்டம் செய்து விடுவதாக கூறி மிரட்டினர். தாங்கள் சொற்படி நடந்து கொள்ளாவிடில் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக நேரிடும் என தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தனர். எனினும் இந்த பெற்றோர்கள் தாங்களாகவே எந்த முடிவும் எடுக்காததால் எதிர்ப்பாளர்கள் வேறொரு யுக்தியை கையாண்டனர். அதன்படி கராச்சிக்கு அண்மையில் சென்றுவிட்ட குழந்தைகளின் தாய்மார்களை அழைத்து கொண்டு கராச்சி சென்றனர். எனவே திட்டமிட்டபடி அவர்கள் சிவ ரத்னாஜி என்பவருடைய வீட்டு வாசலில் வந்து சேர்க்கப்பட்டனர். சிவ ரத்னாஜி அந்த ஊரின் மிக பெரிய மனிதர் என கருதப்பட்டவர். அவர் பேச்சை தட்டாமல் ஏற்கும்படியான செல்வாக்கு படைத்தவர். அன்று அவர் தன் வீட்டு வாசலில் பல பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்களை உள்ளே வரும்படி அழைத்தார். அந்த பெண்கள் சிவரத்னாஜியிடம் தங்கள் புதல்வியர் தாங்கள் சொல் கேளாமல் தங்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கிவிட்டு ஓம் மண்டலிக்கு ஓடி வந்து விட்டார்கள் எனவும் அவர்களை மீட்டு தர வேண்டும் என்றும் அவரை விட்டால் வேறு கதியில்லை என்றும் ஏற்கனவே படிப்பித்த பாடங்களை ஒப்பித்தனர். இதை கண்காணிக்க எதிர்ப்பாளர் சார்பில் ஒருவரும் அங்கிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கதையை அப்படியே நம்பிவிட்ட சிவரத்னாஜி பாபாவுக்கு உடனே அழைப்பு விடுத்தார். பாபாவும் சிநேகபூர்வமாக வந்து சிவரத்னாஜியை சந்தித்தார். பேச்சிற்கு இடையே குழந்தைகள் ஓம் மண்டலியிலிருந்து தங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்பினால் அவ்வாறே செய்யலாம், இதில் ஆட்சேபனை ஏதும் இல்லை என்று பாபா கூறினார். பின்னர் பாபா ஓம் மண்டலிக்கு வந்து அந்த வீட்டாருடைய குழந்தைகளை சிவரத்னாஜியோடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பாபா சொன்னதின் பேரில் குழந்தைகள் அங்கு சென்றனர். அதன்பின் என்ன நடந்தது என்பதை இன்று மதுபனில் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கும் பிரம்மகுமாரி மனோகரி இந்திராஜி அவர்கள் கூறினர். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, இதை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி.